ஹலோ வியூவர்ஸ். விறகு இச்சொல்லில் எவ்வகை குற்றியலுகரம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக உயிர் தொடர் குற்றியலுகரம், அதாவது ஈற்று அயலெழுத்தை நோக்க குற்றியலுகரம் 6 வகைப்படும் அப்படின்னு படிச்சிருப்போம். கடைசி எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து படிச்சிங்கன்னா அது உயிர்மெய் எழுத்தாக இருந்ததுன்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். குற்றியலுகரம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலான்னா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். ஒரு சொல்லில் குற்றியலுகரம் பயின்று வந்திருக்கா அப்படின்னா கூ அப்படிங்கிற வார்த்தையில் ஊங்கிற உகரம் இருக்கிறதுனால தான் அதை குற்றியல் உகரம்ங்கிறோம். அப்போ கடைசி எழுத்து உகரம் வந்திருந்தால் அது குற்றியல் உகரமா அப்படின்னா கட்டாயமாக இல்லை. குசுடு துபுரு என்னும் 6 வல்லின எழுத்துக்களை தான், வல்லின எழுத்துக்கள் மேலே ஊர்ந்து வரும் உகரம் தான் குற்றியல் உகரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? நெடில் தொடர் குற்றியலுகரம் முன்னாடி எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும். குற்றியலுகரத்துக்கு முன்னாடி எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும். நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு கண்டிஷன் 2 எழுத்து சொல்லாக மட்டும் இருக்கும் அப்படிங்கிறதா நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வர்றது ஆயுத தொடர் குற்றியலுகரம். உங்களுக்கு உயிர் தொடர் குற்றியலுகரம் தான் இப்போ பார்த்துட்டோம். அதாவது ஈற்று அயல் எழுத்து கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது வன் தொடர் குற்றியலுகரம்லனா வன் தொடர் குற்றியலுகரம் ஈற்று எழுத்துக்கு முன்னாடி எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தால் அது வன் தொடர் குற்றியலுகரம். அதாவது கசட தபர அப்படிங்கிற மெய் எழுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் அது வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இந்த ஞயன நமன அப்படிங்கிறது மென்தொடர் மெல்லின எழுத்துக்கள், அந்த மெல்லின மெய் ஏதாவது இருந்ததுன்னா அது மென்தொடர் குற்றியலுகரம். எல்லாமே கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து தான். அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது எரள வளல, இந்த எழுத்து ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.